ஆளுக்கு 5 கிலோ எடையை குறைக்கிறீங்க என அமைச்சர் KN நேரு ஒரு அதட்டல் போட, அச்சச்சோ நான் அந்த மெஷின்ல அமரவே மாட்டேன் என மேயர் பிரியா வெட்கப்பட, உடற்பயிற்சி கூட திறப்பு விழா மத்தாப்பு சிரிப்புடன் நடந்து முடிந்தது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சீர்மிகு ஆளுமை கட்டடம் மற்றும் கட்டளை மைய கட்டடத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மாளிகை என பெயரிடப்பட்டு அதன் பெயர் பலகையை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். பின்னர் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். அப்போது ஒவ்வொரு கவுன்சிலர்களும் தலா 5 கிலோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என அமைச்சர் KN நேரு கூற, ஐயையோ கஷ்டமான டார்கெட் ஆச்சே என கவுன்சிலர்கள் பதிலளிக்க, அங்கிருந்த அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். பின்னர் உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்ட போது செஸ்ட் பிளை மிஷின் அருகே சென்ற போது அனைவரும் அமைச்சர் KN நேருவை மிஷினில் அமருமாறு கூறினர். ஆனால் அமைச்சர் அதெல்லாம் வேண்டாம்பா என மறுப்பு தெரிவித்துவிட்டு மேயர் பிரியாவை செஸ்ட் பிளை மிஷினில் அமருமாறு கூறினார். அம்மாடியோ நான் அமர மாட்டேன் என வெட்கப்பட்டு சிரித்த மேயர் பிரியா குழந்தை போல் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர, அட போங்க நீங்க யாரும் அமர வேண்டாம், இதோ நான் வர்றேன் என துணை மேயர் மகேஷ்குமார் மெஷினில் அமர்ந்து போட்டோ எடுங்கப்பா என கூறி முகம் நிறைய புன்னகையுடன் போஸ் கொடுத்தார். துணை மேயர் மகேஷ்குமாரே மெஷினில் அமர்ந்து விட்டார், அப்புறம் என்ன, இனி நாமும் தைரியமாக அமரலாம் என கூச்சத்தை தூக்கி போட்டுவிட்டு அமர்ந்த அமைச்சர் KN நேரு, அட ஏம்பா ஏற்கனவே தனக்கு கை கோளாறு, நீங்க வேற மெஷினை இயக்க வைக்கிறீங்களே என ஒரு நொடி உடற்பயிற்சி செய்து காட்டிவிட்டு எழுந்தார். திறப்பு விழாவின் போதே இந்த புன்னகை என்றால் இனி ரிப்பன் மாளிகை வளாக உடற்பயிற்சி கூடத்தில் தினம் தினம் சிரிப்புதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.